கரும்பு, நாணல் ஆகியவற்றின் இலைப்பெயர்கள் எது? ஆன்சர் தோகை. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்ற அறிவியல் கருத்தை கூறும் சங்கநூல். கார் 40. உயிரும் மெய்யும் சேருவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். மேரு என்பதன் பொருள் இமயமலை. இளங்கோவடிகள் டேஷ் மரபை சேர்ந்தவர்? இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். ஐக்கிய நாடுகள் சபையால் புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டம் சூட்டப்பட்ட ரோபோ சோஃபியா. பார் என்பதன் பொருள் உலகம். கீழ்க்கண்டவற்றுள் எவை முடியரசனின் நூல்கள் அல்ல? பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம். நிலாச்சோறு என்பது முடியரசனின் நூல்கள் அல்ல. காடு என்னும் கவிதையின் ஆசிரியர்? காடு என்னும் கவிதையின் ஆசிரியர் சுரதா. யாருடைய செல்வம் சான்றோர்களால் ஆராயப்படும்? பொறாமை உள்ளவன் செல்வம் சான்றோரால் ஆராயப்படும். பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். யாண்டு என்பதன் பொருள் யாண்டு எங்கே? எந்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் ராமநாதபுரம் அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார்? 1937. போலி எத்தனை வகைப்படும்? போலி 3 வகைப்படும். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. பத்துப்பாட்டில் உள்ள பெரும்பாணாற்றுப் படை, பட்டினப்பாலை ஆகிய நூல்களை இயற்றியவர்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை என்று கூறியவர்? திருவள்ளுவர். இலக்கண குறிப்பறிதல். பெயர் பகுபதம் எத்தனை வகைப்படும்? பெயர் பகுபதம் 6 வகைப்படும். காவற்புரை என்பதன் பொருள் சிறைச்சாலை. அம்புவிடும் கலையை தமிழில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஏகலை. கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கும் எழுத்துகள் இடையின மெய் எழுத்துகள். எந்த வகை மூங்கில் கைவினைப் பொருள்கள் செய்ய ஏற்றதாக உள்ளது? கூட்டு மூங்கில். தெலுங்கு, கூயி, கூவி, கோலாமி என்பவை எந்த மொழிக் குடும்பத்தை சார்ந்தவை? நடுதிராவிட மொழிகள். காலமும் என்பதன் இலக்கண குறிப்பு முற்றும்மை. சொன்னவள் கலா. இங்கு கலா என்னும் பெயர்ச்சொல் பயனிலையாக வந்துள்ளது. இது டேஷ் எனப்படும். பெயர் பயனிலை. கல்லணையின் உயரம் 15 முதல் 18 அடி.